புரட்டாசி மாத ஸ்பெஷல்ல 30 நாள் 30 பெருமாள் கோயில்கள் சீரீஸ்ல இன்னைக்கு டே 9ல இருக்கும். கிபி 8ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் பெரியாழ்வாரால மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாவும் 12 ஆழ்வார்களில் ஒரே பெண்ணாழ்வாராக இருக்கக்கூடிய ஆண்டாளுக்குன்னு பிரத்யேகமாக இருக்கிற கோவில் தான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். ஸோ இங்கே மூலவராக வடபத்திர சாயி பள்ளி கொண்ட நிலையில் காட்சி தராரு. இந்த கோவிலில் மட்டும்தான் உங்களால் பெருமாள், ஆண்டாள், கருடாழ்வார் 3 பேரையும் ஒரே மாதிரி தரிசிக்க முடியும். அது ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுது. அதே போல் சூடித்தந்த சுடற்கொடியே அப்படின்ற இந்த வரிகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கேற்ற மாதிரியே இங்கே ஆண்டாளுக்கு சூட்டிய மாலையை தான் பெருமாளுக்கு அணிவிக்கிறாங்க இப்போ வரைக்கும். இதே போல தான் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் போதும் சரி, திருப்பதியில் இருக்கிற ஏழுமலையானுக்கு சிறப்பு நாட்களையும் சரி, இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலிருந்து தான் மாலைகள் அனுப்பப்படுது. அதை தான் அணிவிக்கிறாங்க. இது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமா இன்னமும் நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு. இதே போல் நம்ம தமிழ்நாடு அரசோட அரசு முத்திரையா இருக்கிற இந்த கோபுரம் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோயிலோட கோபுரம் தான். இந்த கோபுரம் 192 அடி உயரமும் 11 அடுக்குகளையும் கொண்ட ரொம்பவே பிரம்மாண்டமானதாகவும் அவ்வளோ கலைநுட்பத்தோடையும் செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே. ஸோ இந்த புரட்டாசி மாதத்தில் நிச்சயமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலையும் விசிட் பண்ணிடுங்க.